ஹலோ, என் உயிர்களே, உடன்பிறப்புகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். உங்களிடம் ஏதாவது பேசலாமா? ஏதாவது? ஓகே. அன்னைக்கு சிகப்பு மனிதன், சிகப்பு இந்தியன், ரெட் இந்தியன், நியாயமானவன், நாட்டில் நடக்கும் சமூக விரோதங்களை, நம்பிக்கை துரோகங்களை, ஏமாற்றும் வித்தைகளை அவன் அனுமதிக்கவில்லை. உனக்கு உடனே தண்டனை கிடைக்க வேண்டும். அப்படி நினச்சிக்கிட்டேன். தப்பு செய்தவங்களெல்லாம் அனுப்பிட்டான். உனக்கு அதான் சரியான நீதி சொல்லிட்டு அனுப்பிட்டான். நேற்றைய இன்றைய இந்தியன் அதை விரும்பவில்லை. தப்பு செய்தவர்களை தண்டிக்க நாம் யார்? ஏன் தப்பு செய்கிறார்கள்? அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க நாம் யார்? அவர்கள் தப்பு செய்வதற்கு ஆன காரணம் என்ன? அதை அரசாங்கமோ போலீஸ் இலாக்காவோ நீதிபதிகளோ உணர வேண்டும். அவர்கள் செய்யும் தப்புக்கு காரணம் என்ன? பற்றாக்குறை அல்லது அதிக ஆசை அல்லது ஏமாந்தவனை ஏமாற்றலாம் என்ற எண்ணங்கள். அதனால்தான் அவன் தப்பு செய்யலாம். அவர்களை பிடித்து அனுப்பக்கூடாது. அவர்களுக்கு ஓரளவு தண்டனை கொடுத்து, அவனும் நம்ம மாதிரி மனிதன், உடன்பிறப்புகள். அதனால் அவன் செய்த தவறுகளை அவன் உணர வேண்டும். அவன் செய்த தவறை உணர்வதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவன் சில நாட்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், உணர வேண்டும். அந்த விதமான தண்டனைகளை கொடுத்து, பாடங்களை கற்பித்து நாம் அதிக தண்டனை அனுப்பதெல்லாம் விட்டுட்டு அவன் நல்வாழ்வு வாழ இன்றைய இந்தியன் முயற்சிக்க வேண்டும். நாளைய இந்தியனை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. தப்பு செய்தவர்களை திருத்த பார்க்கணும். அவரே சொன்னார், சாகிற நிலையில் இருக்கும்போது அவரே சொன்னார், இறைவா, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். என்ன பெருந்தன்மை! சாக போகிற சமயத்தில் கூட அவனை மன்னிக்கிறதுக்கு கடவுள்கிட்ட கேட்டாங்க. அதை நம்ம கைப்பிடிப்போமா? வணக்கம்.